வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெட்ரோ ரயில் ரெக்யர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 விதமான போஸ்டிங்கை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்ன வேணும், மற்ற டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மெட்ரோ ரயில் ரெக்யர்மெண்ட்லேருந்து இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 விதமான போஸ்டிங் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் எலிவேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அடிஷனல் ஜென்ரல் மேனேஜர் எலிவேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 2 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அடிஷனல் ஜென்ரல் மேனேஜர் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆர்கிடெக்ட். நாலாவதாக பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் டிசைன். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆர்கிடெக்ட். ஸோ இதற்கான சேலரி, மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ ஏஜ் இருக்கணுங்கிற எல்லா டீட்டெயிலும் இதை கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் அடிஷனல் ஜென்ரல் மேனேஜர் எலிவேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரில் கிராஜுவேட்டாக இருக்கணும், அதுவும் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 17லேருந்து 20 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் அடிஷனல் ஜென்ரல் மேனேஜர் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து சிவிலில் கிராஜுவேட்டாக இருக்கணும், அதே மாதிரி ரெக்கக்னைஸ்டு ஏஐசிடி இல்லை யூஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் மினிமமாக 17லேருந்து 20 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆர்கிடெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும், ஏஐசிடி அப்ரூவோட இருக்கிற யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து சிவிலில் கிராஜுவேட்டாக இருக்கணும், சேம் அதே போல் ஏஐசிடி யூஜிசியில் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் மினிமமாக 13 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. மேனேஜர் ஆர்கிடெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 7 இயர்ஸும் இவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்னென்னலாம் இருக்குங்கிறத நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ரீஃபண்டபுள் ஃபீயாக 300 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் இதில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு சில ஜென்ரல் கண்டிஷனையும் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. ஃபைனலாக அவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்லோடு பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், ஸோ ஃபோட்டோகிராஃபி என்ன வேணும், ஸோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிடிஎஃப் சைஸு மற்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக அப்லோடு பண்ணிங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து